கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 23:1 இப்படியா சொல்லுது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டு. இந்த வசனம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் உறுதியும் தரக்கூடியதா காணப்படுது. தாவீது ராஜா பாருங்க, தனது வாழ்க்கையில பல போராட்டங்களையும் எதிரிகளையும் சந்தித்தார். ஆனா அவர் தனது நம்பிக்கையை மனுஷங்க மேல வைக்காம தேவன் மேல வச்சிருந்தாரு. ஒரு மேய்ப்பன் பாத்தீங்கன்னா தனது ஆடுகளை அன்போடு பாதுகாத்து கொள்கிறாங்க. அதை பசுமையான மேய்ச்சல் நிலங்கள் கொண்டு போய் விடுறாங்க. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய தேவனும் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். வாழ்க்கையில் எத்தனை குறைவுகள், சிரமங்கள், எத்தனை தேவைகள் வந்தாலும் கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படிங்கறத நான் நம்பிக்கை வைக்கும் போது பாருங்க, நிச்சயமாக நம்ம குறைவு இல்லாம வாழ முடியும். உலகம் பாத்தீங்கன்னா தற்காலிகமாக சிலவற்றை தரலாம், ஆனா உண்மையான திருப்தி, பாதுகாப்பு, அமைதி எல்லாத்தையும் தரக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் மட்டும்தான். சோ இன்னைக்கு நம்ம எதை குறைவாக நினைச்சாலும் அந்த குறைய நிறைவேற்ற வல்லவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கறத நினைவுல வச்சு நம்பிக்கையுடன் அவரை பின்பற்றி நடக்கும்போது பாருங்க, அவர் நம்மை நல்ல பாதைகளில் நடத்தி நமக்கு நித்திய ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் அளிக்க ஒரு போதுமான தேவனாய் காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.